ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விளாக் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி என்ன விளாகுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம பிஸ்கெட் இருக்குது பார்த்தீங்களா, ஓரியோ பிஸ்கெட்டில். ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சாக்லேட் தோசை மாதிரி தான் பண்ண போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா கேக் மாதிரி தான் இருக்கும், பட் பார்த்தீங்கன்னா அது தோசை மாதிரி தான் நம்ம ஊற்றி எடுப்போம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க நான் எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா 2 ஓரியோ பிஸ்கெட் எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபா தான் ஈனோ பாக்கெட் வாங்கி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் பஃப்னு வரும். நம்ம ஓரியோ பிஸ்கெட் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, ஸோ அந்த பீஸ் எல்லாத்தையுமே எடுத்து தனியாக ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக மிக்சியில் போடுறத விட இந்த மாதிரிலாம் நம்ம உடச்சி போட்டுக்கணும், இல்லைன்னா மிக்சி அடி ஆயிரும். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கு இதாகிடும், மித்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். எங்களுக்கு பார்த்திங்கன்னா முழுசாக போட முடியாது. அதனால் பார்த்திங்கன்னா நான் ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ள க்ரீம் இருக்குது பார்த்திங்களா, அதை தனியாக எடுத்து நம்ம ஒரு பவுலில் சேர்த்து வச்சுக்கணும். நம்ம எல்லா பிஸ்கெட்லேயும் உள்ள க்ரீமை ஃபுல்லும் எடுத்து அப்படியே ஒரு தனியாக ஒரு இதில் வச்சுக்கோங்க. ஏன்னா அது வந்து லாஸ்ட்டு தான் போடணும். அரைக்கும் போது பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி திட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா அதை லாஸ்ட்டாக நம்ம உருக்கி அப்படியே அந்த இதுக்குள்ளேயே ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பாருங்கள், ஃபைனலாக இவ்வளோ க்ரீம் கிடச்சிருக்கு நமக்கு. இதை ஃபுல்லும் எடுத்து தனியாக வச்சாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பிஸ்கெட் எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா, ஸோ அந்த பிஸ்கெட்டை ஃபுல்லு சின்னதாக உடச்சி வச்சுக்கோங்க. ஸோ இருக்கிற எல்லா பிஸ்கெட்டையும் நல்லா குட்டி குட்டியாக எடுத்து அப்படியே பிச்சு நம்ம போட்டுக்கலாம். நான் தனித்தனியாக பிச்சு போட்டுட்ருந்தேன் நான். ஏன்னா நம்ம மிக்சியில் அப்படியே போட முடியாதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதனால் பார்த்திங்கன்னா நம்ம உடச்சி போட்டுக்கணும், இல்லைன்னா திட்டாக நிற்கிற மாதிரியே இருக்கும். ஃபஸ்ட்டு நல்லா குட்டி குட்டியாக உடச்சிக்கோங்க. ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே உடச்சாச்சு. மீதி இருக்கிற எல்லாத்தையுமே உடச்சி போட்டதுக்கப்புறம் எனக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்துச்சு. எல்லாமே நல்லா சரிசமமான ஸ்டேஜுக்கு நானே போட்டேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி எடுத்துக்கோங்க. அந்த இதில் பார்த்திங்கன்னா நம்ம பிஸ்கெட் உடச்சி வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அந்த இதை ஃபுல்லாக அந்த இதுக்குள்ளே போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு ஜீனி போட்டுக்கோங்க. நீங்கள் ஒவ்வொருத்தவங்க அதிகமாக இனிப்பு சாப்பிடுவீங்க, இல்லைன்னா கம்மியாகவும் இனிப்பு சாப்பிடுவீங்க. உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா ஒரு 5 ஸ்பூன் கிட்டே போட்டிருந்தேன் ஜீனி. ஸோ எனக்கு இதுதான் தேவையான அளவு. உங்களுக்கு என்ன தேவையோ அதை போட்டுக்கோங்க. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மில்க் வச்சுருந்தோம் இல்லையா, நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. அந்த மில்க்கை பார்த்திங்கன்னா அப்படியே அந்த இதில் ஊற்றிடுங்க. ஸோ ஊற்றிட்டு மிக்சியை மூடிடுங்க. மூடிட்டு வழக்கம் போல் தான் எப்பயும் போல் மிக்சியை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம சாக்லேட் வச்சுருந்தோம் இல்லையா, அதில் பார்த்திங்கன்னா லைட்டாக சுட அப்படியே கொஞ்சம் பாலை ஊற்றி அதை ஊற வச்சுருங்க நல்லா. அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் மெல்ட் ஆயிரும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு கிண்டி விட்டுக்கோங்க நல்லா. எல்லா இடத்துலையும் அந்த மில்க் வந்து படுற அளவு கிண்டி விட்டுட்டு அது தனியாக ஒரு ஓரமாக வச்சுருங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸிடு வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அந்த இதை தூக்கி நல்லா மிக்சியில் போட்டு அப்படியே செட் பண்ணி அரைக்கிறது மட்டும்தான் நமக்கு வேலை. ஃபைனலாக பார்த்திங்கன்னா மிக்சியில் வச்சதுக்கப்புறம் நானும் அரைக்க ஆரம்பிச்சிட்டேன். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நல்லா சூப்பராக இருக்கும். அந்த ஸ்மெல்லே செம்ம ஸ்மெல்லாக இருக்கும். அது ஓப்பன் பண்ணும் போதே அவ்வளோ ஒரு ஹெவியாக வடடிக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா நான் அரைச்சி முடிச்சிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கட்டியாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் அரைச்சிக்கிட்டேன் நான். ஸோ அதை ஊற்றுறத நான் எடுக்க மறந்து விட்டேன், அதனால் பார்த்திங்கன்னா மன்னித்துக்கோங்க. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைனலாக முடிந்து விட்டது. அப்புறம் நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. மறுபடியும் எடுத்துகிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல, ஸோ அந்த இதை எடுத்து அப்படியே ஊற்றிடுங்க. ஊற்றி முடிச்சுட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அடியில் எதுவும் இது இருக்கா அப்படி சொல்லிட்டு பாருங்கள் நல்லா சூப்பராக பேஸ்ட் ஃபார்முக்கு வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் கட்டியாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட பிஸ்கெட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஈனோ வாங்கிட்டு வந்திருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த ஈனோவை பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு கொட்டிக்கோங்க. கொட்டுனிங்கன்னா அப்படியே புஃப்னு வர்ற மாதிரி இருக்கும். இந்த ஈனோவை கொட்டினதுக்கப்புறம் பாருங்களேன் எப்படி ஆயிடுச்சுன்னு, அப்படியே நல்லா புசுன்னு வர்ற மாதிரி இருக்கும். நல்லா நுரையாக வரும். பாருங்களேன், அப்படியே கிண்டும் போது பாருங்கள் அப்படியே நுரையாக வரும். இதை பார்த்திங்கன்னா நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அப்படின்னா தான் கொஞ்சம் நல்லா பஃப்னு இருக்க மாதிரி இருக்கும். செம்ம சாஃப்டாகவும் இருக்கும். நம்ம ஊற்றும் போது பார்த்திங்கன்னா அப்படியே பஃப்னு வர்ற மாதிரி இருக்கும். ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா அடுப்பை பற்ற வச்சு நம்ம தோசைக்கல்லை வச்சுக்கலாம் நம்ம. ஸோ உங்கள் வீட்டில் எது இருக்கோ அதை வச்சுக்கோங்க. நம்ம சாக்லேட் மெல்ட் பண்ணோம் இல்லையா, அதை பார்த்திங்கன்னா அப்படியே லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு நான் பார்த்திங்கன்னா ஆறிடுச்சு பால், அதனால் பார்த்திங்கன்னா அப்படியே லைட்டாக சூடு பண்ணிக்கிறேன். ஸோ சூடு பண்ணிவிட்டு அதை தனியாக எடுத்து வச்சாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தோசைக்கல் வச்சுருந்தோம்ல, அதில் கொஞ்சோண்டு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம எப்பயும் போல் தோசை ஊற்றுறதுக்கு மாவு ஊற்றுவோம் பார்த்திங்களா, அந்த ஸ்டேஜுக்கு அப்படியே ஊற்றிட்டு அப்படியே லைட்டாக ஒரு சுற்று மட்டும் சுற்றிட்டு அப்படியே விட்டுருங்க. அது பார்த்திங்கன்னா அப்படியே லைட்டாக பஃப்னு வந்துடும். ஸோ வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதை பார்த்திங்கன்னா நீங்கள் திருப்பி போட்டு 2 பக்கமும் சுட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிருங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு பாருங்கள் ரிசல்ட் எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு. நீங்கள் க்ரீம் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா கூட அந்த நடுவில் அந்த க்ரீமை கூட வச்சுட்டு 2 பக்கம் வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும்.
ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா அப்படியே நானும் ஒவ்வொன்றா ஊற்றி எடுத்துகிட்டு ஃபைனலாக பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 4-5 பீஸ் கிட்ட வந்துச்சு. ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா அப்படியே சுடும் போதே ஒவ்வொன்றும் வாயில் போயிடுச்சு. ஃபைனலாக பார்த்திங்கன்னா 3 மட்டும்தான் மிஞ்சிச்சு. அந்த இதை மட்டும்தான் உங்களுக்கு வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ எனக்கு இந்த ஸ்டேஜுக்கு தான் வந்துச்சு. நானும் அப்படியே பிச்சு சாப்பிட்டேன். பாருங்கள், பிக்கும் போதே பாருங்கள் அவ்வளோ ஒரு சாஃப்டாக சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் குட்டி குழந்தைங்க இருந்தாங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க, வேறு லெவலில் இருக்கும். ஸோ ஃபைனலாக நானும் சாப்பிட்டு எனக்கு இந்த டே இப்படி தாங்க ஜாலியாக போச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நானும் எனக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு நானும் எங்கள் மம்மி அப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய தம்பி எல்லாருமே சாப்பிட்டு எங்களுக்கு செம்ம ஜாலியாக இந்த டே முடிஞ்சிச்சுங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஸோ பாய், அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். சச்சா, பாய்.